இன்னைக்குதான் நடிகர் சிவாஜி கணேசனின் புகழ்பெற்ற தியாகராய நகர் போக்கு ரோடில் உள்ள அவரது இல்லத்தை உயர்நீதிமன்றம் ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. இந்த இல்லத்தில் அவரது பேரன் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பெற்ற கடனுக்காக 3.74 கோடி ரூபாய் அவர் கடன் பெற்றிருக்கிறார். அதை வட்டியோடு 9.39 கோடி ரூபாய் பணத்தை செலுத்தாததால் அந்த வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட கோரி தனபாக்கியம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கில் சிவாஜி கணேசனின் அந்த தியாகராய நகரில் உள்ள அந்த அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் பேரில் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பட உரிமையாளர் அவர் நடித்த படத்தின் தயாரிப்பாளர் தனபாக்கியம் என்பவர் தமக்கான தொகையை அவர் வழங்கவில்லை என்பதால் அவர் இந்த தொகையை வசூலிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அந்த தியாகராய நகர் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். 9.34 ரூபாய் கடன் தொகையை சிவாஜி கணேசனின் பேரன் நடிகர் துஷ்யந்த் திருப்பி செலுத்தாததால் அவரது வீட்டையே ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அந்த வீட்டில் நடிகர் பிரபு மற்றும் அவரது மகன் ராம்குமார், மேலும் பிரபுவின் மகன் விக்ரம் பிரபு மற்றும் பிரபுவின் மற்றொரு மகனான துஷ்யந்த் உள்ளிட்டோர் வசித்து வருகின்றனர். அந்த வீட்டில் இருந்தவாறு இந்த திரைப்படத்தில் நடித்து அதற்காக பெற்ற கடன் தொகையை கொடுக்காததால் இந்த ஜப்தி உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் நிறுவனம் எடுத்த ஜெகஜால கில்லாடி என்ற திரைப்படத்திற்காக 3.74 கோடி ரூபாய் கடன் தொகையை பெற்றிருந்தது. இந்த கடன் தொகையை உடனடியாக திருப்பி செலுத்தாததால் அதற்கான வட்டி தொகையுடன் சேர்த்து 9.39 கோடி ரூபாய், அதாவது 9.39 லட்சம் ரூபாய் பணத்தை அவர்கள் வழங்காததால் அந்த வீட்டை ஜப்தி செய்யுமாறு இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த் மற்றும் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் விஷ்ணு விஷால், நிவேதா பெத்ராஜ் ஆகியோரின் நடிப்பில் ஜெகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரிப்பதற்கு கடன் வழங்க கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தை அணுகியிருக்கிறார்கள். அந்த ஜெகஜாலி கில்லாடி படத்தை தயாரிப்பதற்காக வாங்கிய 4 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாதது தொடர்பான வழக்கில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார், பேரன் துஷ்யந்த் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தியாகராய நகரில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மிகவும் பிரபலமான அந்த அன்னை இல்லத்தை 9.39 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி செலுத்தாததற்காக வீட்டை ஜப்தி செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிகிதா.